ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். நாளைக்கு பஞ்சாங்கத்தில் பிரம்மகல்பாத்தி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான தர்ப்பண நாள். இது ஷண்ணாவதி தர்ப்பண நாட்களில் இதுவும் ஒன்று. நம்ம வழக்கம் போல் பண்ணக்கூடிய விசேஷமான தர்ப்பணங்களில் இதுவும் ஒன்று. நாளைக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு என்ன இருக்குன்னா, அந்த பிரம்மாவுக்கான பூஜை என்ன காரணம் அப்படின்ட்டு தோன்றும். நம்ம தர்ப்பணத்தில் நாளைக்கு காரைக்கால் அம்மையாருக்கு நிச்சயமாக அர்க்கியம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பங்குனி சுவாதி அம்பாலோட முக்தி அடைஞ்ச திரு நட்சத்திரம் இல்லையா அது. ஸோ அதனால் குரு பூஜை நாள் அது காரைக்கால் அம்மையாருக்கு. அதனால் அது அம்பாள் காரைக்கால் அம்பாளுக்கு நம்ம நிச்சயமாக அர்க்கியம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் விசேஷமான ஒரு அம்மையார் அவங்க. ஏன்னா சுவாமியே அம்மையே என்று அழைத்த ஒரு அம்பாள் தான் நம்ம காரைக்கால் அம்மையார். சரி, நாளைக்கு இந்த பிரம்மாவுக்கு பிரம்மதேவர், பிரம்மான்ட்டு அப்படி எதையுமே இதுவாக கட் பண்ணி சொல்லக்கூடாது. சிவன் அப்படின்ட்டுனா சிவபெருமான் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பிரம்மதேவர் அவருக்கு என்ன நாளைக்கு விசேஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக பிரம்மகல்பாத்தி, அதனால் இந்த கோமுகம் கோயில் கோமுகம் இருக்கு இல்லையா, அதாவது கோயில் மூலஸ்தானத்திலேருந்து அபிஷேக தீர்த்தம் வெளிவரக்கூடிய இடம்தான் கோயில் மூலஸ்தானத்திலேருந்து வரக்கூடிய கோயில் கோமுகம். அந்த கோமுகம் மேலே தான் சுவாமி இருப்பார் பொதுவாக பிரம்மதேவர். சரிங்களா? நாளைக்கு ஏன் அவருக்கு விசேஷம் இம்பார்ட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா, நாளைக்கு மெயினாக பார்த்துட்டிங்கன்னா மாலையில் ஒரு 6:30 மணிக்கு மேலே விசாகம் வந்துடும். ப்ளஸ் சங்கடர சதுர்த்தி. இந்த விசாகம் கூடிய சங்கடர சதுர்த்தி வியாழக்கிழமை அன்று வரும்பொழுது தான் சதுர்முக முருகப்பெருமான், அதாவது 4 கொண்ட முருகப்பெருமான் பிள்ளையாரப்பரை பூஜிக்கிறாரு. மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு, மஞ்சள் பிள்ளையாரை மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு சுவாமி முருகப்பெருமானே அவங்க அண்ணனை பூஜிக்கக்கூடிய ஒரு விசேஷமான திருநாள் தான் இந்த ஒரு நன்னாள். அதாவது விசாகம் கூடிய சங்கடர சதுர்த்தி ப்ளஸ் வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பிரம்மதேவருக்கே முருகப்பெருமான் 4 முகத்தோடு இருந்து ஓங்கார உபதேசம் செய்த ஒரு நன்னாளும் இதுதான் அப்படின்றது வாத்தியார்னு எடுத்து கொடுக்குறார். இந்த மாதிரி காலாம்சங்கள் கூடிய வேளையில், அதாவது வியாழக்கிழமை, சங்கடர் சதுர்த்தி, விசாகம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலம் வேலையில் தான் இந்த மாதிரி முருகப்பெருமானே ஓங்கார உபதேசத்தை பிரம்மதேவருக்கு நல்கிறாரு அப்படின்ட்டு வாத்தியார் எடுத்து சொல்கிறார். அதனால் நிறைய பூஜைகள் நம்ம குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இவங்க எல்லாருமே நிறைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய விசேஷமான காலங்களை பயன்படுத்திக்கணும், பூஜைகள் பண்ணணும் அப்படின்றாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே சொல்லி கொடுக்கக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த சங்கர விரதத்தை முறையாக மேற்கொண்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க அவங்களோட தொழில்ன்ட்டு அது தொழிலே கிடையாது, அது தொண்டு தான். ஆசிரியர்ன்றது தொண்டை தான் பண்ணணும். அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் வச்சிங்களேன். அந்த மாதிரி தொண்டாக பண்ணுறவங்க நிச்சயமாக ஒரு உத்தமமான ஒரு உயர் நிலையை நிச்சயமாக அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 வகையான பிரச்சனைகள், சங்கடங்கள் தீரும் அப்படின்ட்டு சொல்கிறார். 4 வகை மீன்ஸ் நம்ம வேலையில், அப்புறம் வீட்டில், குடும்பத்தில், உறவினர்கள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் அவ்வப்போது இருக்குது அப்படின்னும் போது அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். பிரச்சனைகளே இல்லைன்னா இனி எதிர்காலத்தில் வராமலும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காலங்களான பூஜைகள் சிறப்பாக செயல்படும். பூஜை என்று இன்னும் வரைக்கும் பூஜையை சொல்லியே அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அதுதாங்க என்ன விஷயம்னா, இந்த பிரம்மதேவர் 4 முகத்தோட அனுகிரகம் பண்ணக்கூடிய, காட்சி தரக்கூடிய இடம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம திரு அண்ணாமலையில் பிரம்ம தீர்த்தம் எதிர்க்க இருப்பார். அவரை தரிசனம் பண்ணி முடிஞ்சால் ஏதேனும் அவருக்கு விசேஷமான பூஜைகள் பண்ணிவிட்டு கிரிவலம் வருவது, அண்ணாமலையார கிரிவலம் வருவது ரொம்ப ஒரு உத்தமமான வேலையாக பூஜையாக வாத்தியார் சொல்கிறாரு. எல்லாராலையும் இது முடியுமா ஆனால் முடியாது. அப்போது என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மதேவருக்கு
கீழே இருக்கக்கூடிய அது யோனி தத்துவமாக தான் அந்த வந்து கோமுகத்தை வந்து பெரியவங்க சொல்கிறாங்க, வாத்தியார்லாம் சொல்கிறாரு வச்சிங்களேன். ஸோ அந்த கோமுகத்தை நல்லா சுத்தமாக அலம்பி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு ஒரு கோமுக பூஜை ஒன்று பண்ணிவிட்டு அதற்கு மேலே இருக்கக்கூடிய பிரம்மதேவருக்கு நம்மளால் முடிஞ்சால் ஒரு புது வஸ்திரம் சாத்தலாம். அப்படி இல்லைன்னா மாலைகள், பூக்கள், சரங்கள் ஏதேனும் போட்டு சுவாமியை வந்து ஆராதிக்கிறது ரொம்ப ஒரு உத்தமம். இதனாலும் இந்த 4 வகையாக வரக்கூடிய சங்கடங்கள் தீரும். இது பொதுவாகவே வந்து பார்த்தாச்சு வியாழக்கிழமை கூடிய சங்கடர சதுர்த்தி ஒரு அற்புதமான வேலையில் பண்ணக்கூடிய ஒரு பூஜைகள் இது. இது அகஸ்மாத்தான் நமக்கு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரம்ம கல்பாத்தியம் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ பார்த்துங்க, நாளைக்கு இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுவதால் கூடுதலாக நிச்சயமாக வந்து பிரம்மதேவரோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனுகிரகம் கிடைக்கும். பிரம்மதேவரோட பரிபூர்ண கிருபா அனுகிரகம் கிடைக்கும்னா நல்ல ஒரு ஞானம் ஏற்படும். வாத்தியார் கூறுறாரு, இந்த பிரம்ம ஞானம் நிச்சயமாக வந்து கலியில் வந்து ரொம்ப மங்கி போயிடுத்து, எல்லாருமே அதை வந்து விருத்தி பண்ணணும்னு சொல்கிறார். இந்த மாதிரி பிரம்மதேவரோட பூஜைக்குரிய சில நாட்கள் தான் உண்டு பெரும்பாலும் நாட்காலங்களில். அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திட்டோம்னா நிச்சயமாக வந்து நமக்கு அந்த பிரம்ம ஞானம்ன்றது ஒரு துளியானும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குருவாரத்தில் இவ்வளோ அமைவது என்ன இன்னொரு பெரிய விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா குருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம்.